ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். என்னென்னு பார்க்குறீங்களா? இது உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய சின்ன ஒரு உணவு பதார்த்தம். ஈவினிங்கில் சாப்பிடக்கூடியது. பொட்டேட்டோ பிட்ஸ்ன்னு சொல்கிறது. பிட்ஸ் செய்கிறது எப்படின்றதை நாங்கள் பார்ப்போம் வாங்க. நல்ல சுவையாக இருக்கும். மொறு மொருண்டு சும்மாவும் சாப்பிடலாம், சோஸோட தொட்டும் சாப்பிடலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். எனக்கே செய்த உடனே ஆசையாக இருந்தது. அப்படி உடனே சாப்பிடணும் போல ஒரு ஃபீலிங் வந்தது. அதை பார்க்கவே ஆசையாக இருந்தது. உங்களுக்கும் செய்தீங்கன்னா மிக மிக ஆசையாக இருக்கும். இப்போ வாங்க, அதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாங்கள் முதல்ல பார்த்து கொள்ளுவோம். எப்படி செய்கிறன்றதையும் நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இதுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன். கணக்கு நான் செய்யல, கொஞ்சமா செய்ததால 1/4 கிலோ எனக்கு போதும். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். அதை முதல்ல மசிச்சு கொள்ளுவோம், பிணைஞ்சு கொள்ளுவோம், அதை தூளாக்கி கொள்ளுவோம். கரண்டியாலேயோ கப்பையாலேயோ கையாலேயோ உங்களோட விருப்பப்படி செய்து கொள்ளுங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், சின்ன சின்ன. இதை சேர்த்து கொள்ள போறேன். கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக் கொள்றேன். நீங்க உங்களோட விருப்பப்படி பச்சை மிளகாய் உண்டு, எந்த மரக்கறியாவது நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். அதுக்காக பூசணிக்காய்கள் எல்லாம் சேர்க்க வேண்டாம். லீஸ்ட் வந்து ஒரு பாதி வெட்டி வச்சிருக்கிறேன், அவ்வளோத்தையும் நான் சேர்த்துக் கொள்ள போறேன். இதோட இஞ்சி உள்ளி ஜிஞ்சர் பேஸ்ட், இஞ்சியும் உள்ளியும் மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் நான் போட போறேன். கார்லிக் பேஸ்ட், அதோட சீஸ், கொஞ்சம் சீஸ் துருவி வச்சிருந்தேன்னா நீங்க சீஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூடவும் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். உங்களோட விருப்பப்படி சுவைக்கு ஏற்ற மாதிரி சீஸை சேர்த்துக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சீஸ் கூட சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிட்ஸ் வந்து உங்களுக்கு மிக சுவையா இருக்கும். மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். கறிகள் கூடுதலாக நாங்கள் செய்ய மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்றது. இது தனி மிளகாய் தூள், நறுவல் அரைச்ச தனி மிளகாய் தூள். அடுத்து மிளகுத்தூள், கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு கட்டாயம் இதுக்கு அடுத்ததான் நான் மறக்காம இருக்கக்கூடியது என்ன, உப்பு. தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பை சேர்த்து அவ்வளோத்தையும் சேர்த்து நாங்கள் குழைத்து கொள்ளுவோம். முதல்ல எல்லாம் மசிச்சுட்டு தானே, இப்ப சும்மா கலந்து கொண்டா சரி. வேற மா போடுறதோ அது இது ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதே உங்களுக்கு சுவையா இருக்கும். தேவையண்டா நீங்க சீசர் கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த பீஸா மாதிரி கொஞ்சம் விழுவுற தன்மை அதுக்குள்ளே வரும். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு பொடியளவு எடுத்து இதை ரொட்டி மனையில் வச்சு தட்டி கொள்ள போகிறேன். ரொட்டி மாதிரி தட்டிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி எடுக்க போகிறேன். ரொட்டி தட்டை எடுத்து அதுக்கு சாடையாக எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. மா போடாதீங்க, எண்ணெய் பூசிட்டு அப்படியே வெட்டிட்டு கீழால தட்டை அப்படியே கொடுத்து அப்படியே பேத்தெடுத்தா முழுக்க வந்துடும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் ஒட்டி கொள்ளாது, ஒன்றுமே செய்யாது. தட்டை அப்படியால் அப்படியே நீங்கள் கிளப்பி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இதை அப்படியே வச்சுட்டு கையாலையும் தட்டலாம், நீங்கள் உருட்டுக்கட்டையாலையும் தட்டி கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பமானபடி. ஆனால் ஓரளவு தடிப்பா இருக்கணும். ஆக மெல்லிசா வந்தா பிறகு பப்படம் மாதிரி வந்துடும். அப்போ ஓரளவு தடிப்பா இருந்தா தான் சுள்ளுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்போ ஒரு தடிப்பா தட்டி போட்டு சின்ன சின்ன ஒரு சதுர ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு சதுராக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். தட்டுறவை கஷ்டம் இல்லை, ஈஸியா உருளைக்கிழங்கு தானே, ஈஸியா தட்டுப்பட்டுரும். அப்படியே தட்டி போட்டு சதுரங்களா வெட்டி கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளாட்டிக்கு ஒருக்கா நீங்க வீடியோ பார்க்க கீழே பாருங்க, ரெட் கலர்ல அப்படியே சப்ஸ்கிரைப் கிடக்கும், அது ஒருக்கா லைக் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதையும் நீங்க லைக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோக்களை எல்லோரும் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணிக்கொள்றது மட்டும் இல்லை, உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் மூலம் தெரிவிங்க. கமெண்ட் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே நாங்க என்ன செய்வோம்,
அதை அப்படியே சதுர சதுர துண்டுகளாக வெட்டிது சைட்டை நாங்க வெட்டி வச்சா பிறகு திருப்பி நாங்க என்ன செய்யலாம் மிச்சம் இருக்கிறத சேர்த்து திருப்பியும் இருக்க நாங்க தட்ட வேண்டி வரும் அப்போ சக்கத்துல உள்ளதுகளை எடுத்து சைட்டானதுகளை எடுத்து வச்சுட்டு மற்றதை நல்ல ஒரு சதுரமா அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நீளமா வெட்ட போறீங்களா அல்லது உருட்டி எடுக்க போறீங்களா ஏதோ உங்களுக்கு விருப்பமானபடி நீங்க செய்து கொள்ளலாம் அமைப்பை நீங்க மாத்திக்கொள்ளுங்க எப்படியாவது இந்த அமைப்பு இருந்தா வடிவா இருக்கும் அதாலதான் நான் இந்த அமைப்புல செய்யறது பாருங்க அப்படியே அவ்வளவு வட்டி எடுத்துட்டேன் இனி நான் என்ன செய்ய நான் நினைப்ப உண்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஈஸியா இப்படி கத்தியாலதான் நான் உண்டு எடுத்தேன் மற்றது நான் அப்படி எடுக்க தட்டாக எடுத்து அப்படியே தூக்கி விடுண்டா அவ்வளவும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டுது இதை நான் என்ன செய்ய போறேன்டா மாவில துவைச்சு போட்டு படிக்க போறேன் வாங்க என்ன செய்யறேன்னு காட்டுறேன் ஒரு ஒரு மேசக்கரண்டி கோதுமமா எடுத்திருந்தேன் நான் பச்சை கோதுமமா அதோட ஒரு தேக்கரண்டி கார்ன்ஃபிளவர் சோளமா சேர்த்திருக்கிறேன் சோளமா நல்ல முறுமுறுப்பா வரும் நல்லா வரும் சேர்த்து போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நீங்க ஒரு தோசமா பதத்துக்கு கரைச்சு கொள்ளுங்க சிறிதளவு உப்பையும் சேர்த்துட்டு மஞ்சள் தேவையா இருந்தா நீங்க சேர்த்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை மஞ்சள் இல்லாட்டியும் பரவாயில்ல தோசமா பதத்துக்கு கரைச்சிடுங்க கரைச்சி எடுத்துட்டு இன்னொரு கப்ல இன்னொரு பாத்திரத்துல ரசுக்குத்தூள்னு தான் நாங்க சொல்றது ஆனா சில இடங்கள்ல பான் தூள்னு சொல்லுவாங்க பான் பிரெட் எடுத்து காய வச்சுட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா தூளா வரும் அந்த பிரெட் தூள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இங்க ரசத்தைத்தான் கூடுதலா நாங்க இதுன்றது அதால ரசக்கு தூள்னு சொல்றேன் அதை எடுத்து வச்சு போட்டு இதை முதல்ல மாவில துவைச்சு எடுத்து பிறகு தூள்ல சேர்த்து துவைச்சிடுங்க எடுத்து அப்படியே வச்சுட்டு நாங்க பொரிச்சு எடுத்துக்கொள்வோம் பாருங்க அப்படியே துவைச்சிட்டு ரசக்குத்தூள்ல போட்டு விட்டா ரசக்குத்தூள் 4 பக்கமும் அப்பிக்கொள்ளும் எல்லா பக்கம் 6 பக்கம் பெரும் 6 பக்கமும் அப்பிக்கொள்ளும் அப்படியே நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்ன சுவையா இருக்கு நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க அப்பதான் எங்களுக்கு அதோட சுவை தெரியும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அநேகமாக நீங்க இப்படி செய்தீங்களா இருந்தா அது வீட்டுல மிஞ்சாது காணா வந்துடும் காக்குல செய்தாலே 2 பேருக்கே காணா வந்துடும் அப்ப நீங்க செய்யறதா இருந்தா கணக்கு செய்யணும் அரை கிலோ 1 கிலோ செய்தாதான் ஒரு 4-5 பேருக்கு காணும் நான் செய்து வச்சிருக்கிற அவ்வளவுமே ஒரு ஆளுக்கு போதுமானது ஒழிய பின்னேரம் சாப்பிட்றேன்டா ஒரு ஆள் அவ்வளோத்தையும் சோசில தட்டு விறுவிறுண்டு சாப்பிட்றலாம் சின்ன தானே இங்க பாருங்க இதை நான் என்ன செய்ய போறேன் இவ்வளோத்தையும் நான் வடை தூள்ல ரசுக்கு தூள்ல போட்டு ரெட்டி எடுத்திருக்கிறேன் இதை நான் பொரித்து கொள்ள போறேன் கணக்கு எண்ணெய் விட தேவையில்லை கொஞ்சம் எண்ணெயே போதுமானது கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால சைட் மெட்ட பக்கம் மாற்றி போட்டு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி அப்படியே பார்த்துட்டு இருக்கவே பொன்னிறமா வரும் நல்ல ஃபாஸ்டா அடுப்பை பெருசா எரிய விடாதீங்க மீடியத்துல வச்சுக்கொள்ளுங்க கொஞ்ச நேரம் 2 பக்கமும் பக்கத்தை மாற்றி விடுங்க பொன்னிறமா வந்த பிறகு நீங்க இறக்கி கொள்ளலாம் இருக்கவே பொரிஞ்சு வந்துடும் என்ன கொஞ்சம் எண்ணெய் விட்டீங்களா இருந்தா கணக்க போட்டு எடுத்திருப்பீங்க ஒரே முறையிலேயே நாங்க போட்டு எடுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கிறேன் எண்ணெயை குறைச்சி பாவிக்கிறேன் இப்ப ஸ்ரீலங்கா இருக்கிற நிலம் உங்களுக்கு தெரியும் சீனிக்கு தட்டுப்பாடு அப்ப எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நிலைமையில இருக்குன்ற எல்லாருக்கும் தெரியும் அதாலதான் நான் குறைவாக பயன்படுத்துறேன் நல்ல ஒரு நிலைமை வரும் அந்த நேரம் நாங்களும் வெளியில போவோம் இப்ப 1 மாதமா வீட்டுக்கு அடைப்பட்டு போயிருக்கிறோம் வெளியில போவோம் வெளியில போற சந்தர்ப்பத்துல நிறைய பொருட்களை வேண்டி கணக்கையா செய்து கொள்ளுவோம் இப்ப இருக்கிறத வச்சு கொஞ்சமா செய்து காட்டுறேன் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க என்ன அழகா வந்திருக்கு எவ்வளவு சுவையா இருக்கு இதை நாங்க சோசில தொட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் செய்யுங்க செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க இது
அதுக்கு தான் ஹோட்டலுக்கு போகணும், அங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டிலேயே நாங்க இப்படி செய்து குடுப்போமா இருந்தா, பிள்ளைகள் வெளி சாப்பாட்ட விரும்பாயினா, வீட்டு சாப்பாட்டோடயே இருந்து கொள்றாங்க. வெளியில போய் இதுக்கு சுவையூட்டுறதுக்கு நாங்க ஒண்ணுமே போடையில. ஆனா நல்ல சுவையா இருக்கு. ஆனா கடைகள்ல அஜினமோட்டோ, அந்த வேற தேவையில்லாத பதார்த்தங்கள் எல்லாம் போடுவாங்க. பொரிக்கிற எண்ணெய் எத்தனையோ நாள் சென்ற எண்ணெயில பொரிப்பாங்க. அது இந்த கூடாதுல வேண்டி சாப்பிடாம, நாங்க வீட்டுல செய்து தரமான பொருட்களா சாப்பிடுவோம் பாருங்க. அப்படியே தண்ணி போட்டு சோஸ்ல தொட்டு நான் சாப்பிட்டேன். என்ன ஒரு சுவையா இருக்கு. எனக்கு அப்படியே இன்னும் 2, 3 சாப்பிடணும் போல இருந்தது. ஒரு 2 நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு குடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. பார்க்க பார்க்க சாப்பிடணும் போல இருக்கு. சுவை மட்டும் இல்ல, இதுல நிறைய போசணைகளும் இருக்கு. எல்லா மரக்கறிகளும் சேர்த்திருக்கிறதால போசனை கூடியது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.